ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய்கறி அறுவடை பண்ண போகிறோங்க. என்னெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் இருக்குங்க, அதை பறிச்சுக்குவோம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா பிஞ்செல்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு பார்க்கலாம். இந்த பாவக்காய் பாருங்க எப்படி தளதளன்னு நல்லா சூப்பராக காய்ச்சிருக்குங்க. காய்களும் போன தடவை நான் 2 காய்கள் பறிச்சேங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா காய்கள் நிறையாவே வச்சுருக்குங்க. இந்த பாவக்காய் செடி பார்த்தீங்கன்னா படர்ந்து போயிட்டே இருக்குங்க. சாத்துக்குடி மரம், மாதுளம்பழ செடி மேலாம் படர்ந்து போயிட்டே இருக்குங்க. அது பத்தாதுன்னு அவரைக்காய் செடி மேலேயுமே படர்ந்து போயிட்டே இருக்குங்க. நான் பந்தல் போட்டு வச்சுருந்த கம்பு கூட முறிஞ்சிருச்சுங்க, வெயிட் தாங்காமல். இனிமேல் வேறு கம்பு வச்சு தாங்க கட்டணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாவக்காய் பறிச்சிருக்கேங்க. இதுவே எனக்கு போதும். இதுவே 2 நாளைக்கு வருங்க. பாவக்காய் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா போன அறுவடையை விட இந்த தடவை நிறையா காய்கள் இருக்குங்க. இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னமாக தாங்க இருக்குது. சின்னதுலேயே முக்கியது, அதனால தான் நான் பிஞ்சிலே பறிச்சுக்கிட்டேங்க. எங்கள் தோட்டத்தில் செடி அவரையும் இருக்குங்க. அது வந்து நல்ல தட்டையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு நல்லா இருக்குங்க. போன தடவை நான் அறுவடை பண்ண அவரைக்காயை நான் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். என் குழந்தைங்களுக்கு இந்த பொரியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாங்க. அதனால் இந்த தடவையும் அவரைக்காய் பறித்து பொரியல் பண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த தடவையும் நான் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். பொரியலுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அவரைக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா பறிக்க பறிக்க நிறைய காய்கள் பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த அவரைக்காய் செடியுமே பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு படர்ந்து எல்லா செடிகள் மேலேயுமே படர்ந்து போயிட்டே இருக்குங்க. இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்களும் இருக்குங்க. இந்த அவரைக்காயில் வந்து வைட்டமின் ஏ சத்தெல்லாம் இருக்குங்க. இன்னும் நிறைய வித சத்தெல்லாம் இருக்குங்க. இந்த அவரைக்காயை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நிறையாவே வந்துருக்குங்க. அவரைக்காய் இன்னும் நிறையா இருக்குங்க. என்னால் பறிக்கவே முடியலை. நானும் செடியை சுற்றி சுற்றி வந்து பறிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். அப்படி இருந்துமே இடையில இருக்குங்க காய். இதுவே போதுங்க, இருந்துச்சுன்னா அடுத்தது பறிச்சுக்கலாம். இப்போ ஒரு மாங்காய் இருக்குங்க, அதை பறிச்சுக்கலாங்க. ஒரே ஒரு மாங்காய் கிடக்குங்க. இன்னும் இப்போ தாங்க பூ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த சீசனுக்கு. பாருங்க, இது வந்து காசாலட்டு காய்ங்க. இதை பாருங்க, கொடி எலுமிச்சை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ இது இன்னும் பழுக்கலைங்க. ஏற்கனவே நான் பறித்த காய்களை வந்து நான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஒன்று கிடாரங்காய் சைஸுக்கு வரும் போலங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ வந்து பறிச்சுக்கலாம். நமக்கு தேவையானதை இன்றைக்கி நம்ம பறிச்சுக்குவோம். பிஞ்சுகள்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம டெய்லியுமே நான் பறிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி லேசாக பழுத்துருக்குங்க, அதையும் பறிச்சுக்குவோம். ஏற்கனவே 2 தக்காளி பழுத்து இருந்துச்சுங்க. அதை நான் பறிக்கிறதுக்குள்ளேயுமே மயில் வந்து அதை கொத்தி சாப்பிட்ருச்சுங்க. இன்றைக்கான அறுவடை இவ்வளோதாங்க. அவரைக்காய் பாருங்கள், 1 கிலோவுக்கும் மேலேயே இருக்கும் போலங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நன்றி.